ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வனமகன் எபிசோட் நம்பர் 16. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எனக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற நீ அந்த சாங்குக்கு மட்டும் எப்படி அப்ரூவல் கொடுத்த? அவளோடது எல்லாம் சரியாக இருந்துச்சு, கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? பழகின கொஞ்ச நாள்லேயே உனக்கு அவ்வளோ அவன் முக்கியமாக போயிட்டாளா? பார்க்கும் போதே தெரியுது நீ எப்படி எனக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஒரு நிமிஷம் முடியாதுன்னு நான் முழுசாக சொல்லலையே. அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? உன்னோட ஃப்ரெண்டை ஆயாவை எனக்கு செட் பண்ணி கொடுக்கணும். செட் பண்ணி கொடுத்தீன்னா நான் முடிச்சு தரேன். எப்படி ஒரே நேரத்தில் 2 பேரையும் காதலிக்க என்னையே மாமா வேலை பார்க்க சொல்வியா? நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கணத்து நிப்பலான்னு அரைஞ்சிருவாங்க. அந்த அறையை கூட அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆயோட கால் தூசுக்கு கூட வரமாட்டோம். ஒன்று அவர் ரிஜெக்ட் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போ இது என்ன தவிர வேற எவனாலையும் முடிக்க முடியாது அப்படின்னு வென் நினச்சிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணிட்டு அந்த குள்ளநரி கூட்டத்தில் யாரும் உதவி செய்கிற மாதிரி இல்லை, அப்ரூவல் அந்த பையன் தான் கொடுக்கணும், மேயர் கூட தலையிட முடியாது. ஆ என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, குடும்பத்தை அழிக்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, பணம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. பணம் எங்கேயும் போயிடல சித்தி, பணம் இப்போ பிரச்சனை இல்லை. அப்படியா? பணம் பிரச்சனை இல்லையா? அவங்க மெடிசனில் மட்டும் இறங்கிடலாமா? மக்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் இறங்கியிருக்காங்க, விலை அதிகமாக்குவாங்க. அவங்க கூட போட்டி போட போகிறீங்களா? ஷோ, நீ கொஞ்சம் உள்ளே போ, நான் என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ கூட உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் நீங்கள் பேசணுமா? அப்பா எனக்கு ஒரு ஐடியா. இந்த சட்டத்தெல்லாம் போட்டவங்க கிட்ட இதை பற்றி கேட்டா என்ன? ப்ளீஸ் பையனுக்காக கொஞ்சம் பேசி பாருங்களேன்ப்பா. உங்கள் பொண்ணு அடுத்த அழிவுக்கு அடி போட்டுட்டா, என்னவோ பண்ணி தொலைங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, அவங்க கிடக்குறாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா நீங்கள் பேசி பாருங்கப்பா. சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அதுக்கப்புறம் மேயருக்கு ஒரு மொட்டை கடுதாசி வரும். இந்த கடுதாசியில் உங்களை பற்றின உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பேரை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இவர் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஆயோவை வர சொல்லியிருப்பாரு. காட்ஃபாதர் என்ன வர சொல்லியிருந்தீங்களா? உட்காரு. ரீசெண்ட் டைமில் சியான காணான்னு கேள்விப்பட்டு. ஆமாம் காட்ஃபாதர், அவள் மட்டும்தான் திரும்பி வந்தா கிளினிக்கு. அது சரி, அவன் கிட்ட போய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அவன் என்கிட்ட போய் சொல்லணும்? பின்ன உன்னை விட அவள் எவ்வளோ பெட்டர். இன்னும் சொல்லப்போனால் அவள் கூட தானே அவன் இருந்தான். உன்னை எப்படி அவன் காதலிப்பான் நீ நினைக்கிற? எனக்கு தெரியும் அவர் என்னதான் விரும்புகிறாரு. குழந்தை மாதிரி பேசாதம்மா. ஒரு ஆணை 1000 பெண்கள் கடந்து போகலாம், ஆனால் ஹார்ட்டில் ஒருத்தி தான் இருப்பா. அது அவ தான், நீ இல்லை. காட்ஃபாதர், அப்போ சியான் லின்ஷாவை தான் விரும்புகிறான்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். இல்லை அவள் எனக்கு தான் கிடைக்கணும். காட்ஃபாதர், தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவன் கிடைக்கணும். அப்படின்னா நான் சொல்கிறத செய். நீ நான் வளர்த்த பொண்ணு இல்லையாம்மா, உனக்கு நினச்சது நடக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? இதை லின்ஷா குடிக்கிறதுல ஏதாவது கலந்துரு. ஆனால் காட்ஃபாதர், இதனால அவளுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. உண்மையாக தான் சொல்கிறேன், நான் நம்பு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறத செஞ்சிடணும் ஒத்துப்பா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பாங்க. நிறைய ஃபுட்டு கூட எனக்கு இன்னைக்கு. ஏய், காலையிலேருந்து உன்னை தேடிட்டே இருந்தேன். மேயர் அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தியா என்ன? ஆ இல்லை நான் அங்கே போகல. எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகுற? வேற எங்கே போயிருந்த? ஏன் நான் எங்கே போனாலும் உன்கிட்ட சொல்லணுமா என்ன? இல்லை, அப்படி சொல்ல வரல. சரி பரவாயில்ல விடு, சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. போன ஃப்ரெண்டு தண்ணியில் அந்த மருந்தை கலக்கிட்டு இருப்பாங்க. அவங்க காட்ஃபாதர் சொன்ன மாதிரி. காட்ஃபாதர் நம்ம லின்ஷாவை முடிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஏய், எவ்வளோ நேரம் கூட தண்ணி, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, நீ வேறு எடுத்துக்கோ. அந்த நேரம் பார்த்து பனியில் மூச்சு இறைக்க ஓடி வந்து அவங்க எல்லாத்தோட விலையும் அதிகமாக்கிட்டாங்க. அதனால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, நாளைக்கு நம்மளோட கம்பெனிலேருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுரு, நம்ம தயாராகணும். சரி ரொம்ப மூச்சரிக்க வந்தனால தண்ணி தாக்க எடுக்குது, நான் இந்த தண்ணி குடிச்சுக்குவா அப்படின்னு சொல்லி டேபிளில் இருக்க தண்ணி எடுக்க போகும்போது ஆயோ பதறி அதை தட்டி விட கீழே விழுந்து அதில் ஆசிட் பரவும். அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுவாங்க எல்லாரும். நீ ஆயோ, நீயா? என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆயோ அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இந்த பக்கம் ஒரு இடத்துக்கு வந்து தனியாக நின்று அழுதுட்ருப்பாங்க. அப்படின்னா என்ன அவன் விரும்பலையா? காட்ஃபாதர் சொன்ன மாதிரி லின்ஷாவை தான் அவன் விரும்புகிறானா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கும் போது அந்த இடத்துக்கு சாங் வருவா. இப்போ கம்பெனி ஆரம்பிச்சிருக்கால ஜாப்பனீஸ் லேடி, அவள் தான். நீ கிளினிக்கோட ஆயோ டாக்டர் தானே? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நீ இப்படி அழுத பார்த்தா யாரையும் விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். உன்னை விட பெட்டராக இருக்க யாரோ உன்கிட்ட போட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது யாராக இருக்கோ உன்னோட ஃப்ரெண்ட் தானே, நீ எனக்கு உதவி செஞ்சா உன் காதலுக்கு நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஒரு பக்கம் விடிஞ்சுமே நம்ம ஆயோ வராதுனால எல்லா இடத்துலையும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி பழைய ஆளுங்களை நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் தேடிட்டேன் மேடம், எங்கேயும் அவங்க இல்லை. ஆயோ, நீ நீ எங்கே போயிட்ட? நைட்லேருந்து உனக்கு காணும்னு தேடிட்டுருக்கோம். நான் எல்லாத்துலேயும் தேடினேன், அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. என்னாச்சு? நான் தனியாக பேசணும். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம், மன்னிச்சிரு, நான் உனக்கு தீங்கு நினைக்க மாட்டேன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல.
ஐயோ! நான் உன்ன நம்புறேன். நான் உன்ன நம்புறேன். ஐயோ! நீ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்ட. ஆனா அது அது நான் குடிக்கிறதுக்காக தான் வச்சிருந்தேன். நீயா? ஏன்? என்னைய எதுவும் கேட்காத. என்னைய எதுவுமே கேட்காத. ஐயோ! எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நம்ம அப்படியே பழகியிருக்கோம். இல்ல. தயவு செஞ்சு எதையுமே கேட்காத. ஐயோ! நம்ம சிஸ்டர் மாரி பழகியிருக்கோம். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல. சரி, இப்போதைக்கு கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு, பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் தொறந்துருக்காங்க. டிஷ் எல்லாம் சூப்பரா இருக்கு. போலாமா? ம். சரி. ஒரு பக்கம் காட்டுக்குள்ள ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துட்ருப்பா. அப்ப அவளோட அப்பா வந்து, "உனக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம குலத்தோட அடுத்த லீடர் சியான் தான்னு அறிவிக்க போறாங்க." "அப்படியா? ஆனா அப்பா." "நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியுதும்மா. சின்ன வயசுலேருந்து அவன் மேல பித்தா இருக்க. கண்டிப்பா அவன் உனக்கு தான். சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் கல்யாணத்த பண்ணி வச்சுர்றோம்." "இல்ல அப்பா. நான் முன்ன மாதிரி அவன லவ் பண்றேனான்னு எனக்கு டவுட்டா இருக்கு." "எடு செருப்ப நாயே! இதுவரைக்கும் அவன் தான் வேணும், அவன் தான் வேணும்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு, இப்ப என்ன இப்படி பேசுற?" "அது வந்துப்பா." "இங்க பார். அவன் உனக்கு தான். நீ அவனுக்கு தான். இது மீறி ஏதாவது நடக்கணும்னு நெனச்ச." இல்லப்பா. இல்ல, இல்ல." அது. அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிப்பாங்க. கிளினிக்கு வரும்போது பணியாட்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேடம். தேங்க் யூ." "ஆ இருக்கட்டும், இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லி ஹீரோயினி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட பிரதர் வருவான். "வாவ்! கோட் சூட் சூப்பரா இருக்காரே! என்ன ஸ்பெஷல் டேவா என்ன?" "ஆமாமா. என் ஸ்கூல்மேட்டோட கெட் டுகெதர்." "ஓ! அந்த நீட்டு பல்லு கூட வருவாளாடா?" "ஏஹே! அந்த விஷயமா தான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். சிஸ்டர் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். அவ முன்னாடி நான் அசிங்கப்பட முடியாது." "டேய் அறிவுக்கெட்ட குரங்கே! இப்ப அதுக்கு தான் என்ன தேடி வந்தியா? என்ன பார்த்தா உனக்கு மாமா வேல பார்க்குற மாரி தெரியுதா?" "ஐயோ! உன்ன விட்டா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்?" "ஐயோ! மூக்கால அழுகாத. சரி, சரி. இந்த கிளினிக்ல ஏதாவது ஒரு பொண்ண செட் பண்ணி கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போய் இட்டுட்டு வந்து விட்டுறணும்." "ம். ஆமாமா. நம்மளோட டியாங்க வேணா கூட்டிட்டு போ. அவ உனக்கு சூப்பரா சூட் ஆவா. என்ன சொல்ற?" "ம். மாட்னியா?" என்ன இவன் சிரிக்கிறான்? அதுவும் என்ன பார்த்து? ஐயய்யோ! ஏய் காப்பாத்துடி! சிஸ்டர் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? ஏய் எங்கடி போற? நில்லுடி! எனக்கு தெரியாதுப்பா. ப்ளீஸ். எனக்கு உதவி செய்யக்கூடாதா? உங்கள விட்டா எனக்கு யார் இருக்கா? ம். சரி. இந்த ஒரு வாட்டி தான் உதவி செய்வேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது. சரி, சரி. இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் கெட் டுகெதர் முடிச்சுட்டு வருவாங்க. நானும் உங்க ஃப்ரெண்ட் முன்னாடி சொதப்பில்லையே! எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் இப்படி கெட் டுகெதர்லாம் அட்டெண்ட் பண்ணதில்ல. இல்ல, இல்ல. நீ சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ண. அப்புறம் உன்னோட ஊத்துப்பல் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவ வரவே இல்ல. ஐயோ! நான் சும்மா சொன்னேன். நான் எதுக்கு அவள வெறுப்பேத்தணும்? ஏன் அவ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா என்ன? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாதா? ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நான் நெனைக்கிறேன். நான் என்ன பேசிட்டு இருக்க? நான் கிளினிக்கு கிளம்புறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. நில்லு. நான் உன்ன ரொம்ப நாளா விரும்பிட்டுருக்கேன். என்ன சொல்ற? நான் கிளினிக் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு பொண்ண எத்தன பேர் தான் சுத்து போடுவானுங்கன்னு தெரியலையே! ஒரு பக்கம் ஹீரோட அப்பா தனியா உட்காந்துட்டுருப்பாரு. அதுவும் அவங்க இனத்துக்கு வெளியில. ஐ மீன் காட்டுக்கு வெளியில. "இங்க என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க?" "வா, வா. நான் வெளி உலகத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அங்க நீ தானே அதிகம் போயிருக்க. அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள என்னோட ஷேர் பண்ணிக்கோ." "என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்?" "ஆமாப்பா, அங்கிள் உண்மையாலுமே அந்த பழத்துக்காக தான் இத்தன வருஷமா காத்துட்டு இருந்தாரா என்ன?" "அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கத." இப்ப நான் அவன மீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்ன கூட்டிட்டு போறியா?" "என்னப்பா ரிவெஞ்ச் எடுக்க போறீங்களா என்ன?" "ச்சே! ச்சே! முடிஞ்சு போனதுக்கு எதுக்கு ரிவெஞ்ச்? ஆல்ரெடி அவன் பழத்த தான் எடுத்துட்டு போயிட்டானே! நான் சும்மா மீட் பண்ணணும்." "சரிப்பா, அப்படின்னா வெளி உலகத்துக்கு நான் உங்கள கூட்டிட்டு போறேன்." இதே சாக்குல நின்ஷாவையும் பாத்துற வேண்டியதான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரூமுக்கு வருவா. அந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்ட் தான் அங்க இருப்பாரு. "நீங்க என்ன பண்ற?" "அவுட் சைட் வேர்ல்டுக்கு லீடரும் ஷியானும் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்." "ஓ! அப்படின்னா அங்கிளும் வெளி உலகத்துக்கு போயிட்டாரா?" அது வந்து அப்படின்னு சொல்லி அவர் கைப்பிடிக்கும்போது நழுவிட்டு, "அப்படின்னா அவரும் அந்த பொண்ண பார்க்கத்தானே போயிருக்காரு. முன்னாடி பையன், இப்ப அப்பன். யாருக்குமே என்ன விருப்பம் இல்லையா?" அப்படின்ற மாதிரி சோகமா பேசிட்டுருப்பாங்க. "நீ ஏன் அப்படி நினைக்கிற? அவன் எப்படியா இருந்தாலும் உனக்கு தான். ஆள மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அவனுக்கு என்ன விருப்பம் இல்லையே." "யாரு சொன்னா? சின்ன வயசுலேருந்து நீங்க ஒண்ணா பழகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உன்ன கல்யாணம் பண்ணிப்பான்." "அவன் மனசுல நான் இல்லாதப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன புண்ணியம்? அவனுக்கு என்னை ஏன் பிடிக்காம போச்சு? என்னோட மிகப்பெரிய ஆசையே ஒருத்தனையே காதலிச்சு அவன் கூடயே வாழ்நாள் முழுசும் வாழறது தான். அதுக்காக நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? நீ சொல்லு. என்னை விட அந்த பொண்ணு அழகா என்ன?" "ச்சே ச்சே! என்னோட பார்வையில எப்பயுமே நீ தான் அழகு." "எது?" "அ ஆமா. உனக்காச்சும் என்ன பிடிச்சிருக்கே. ஆனா, அவ அப்படி நினைக்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி வெம்பி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஜூனியர் அக்கா, அதாவது அந்த பொண்ணு சீனியர். அப்ப நம்மளோட ஹீரோயினி ஜூனியர் தானே!
அவங்க நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லா விஷயமும் நினச்சி பார்த்துட்டு நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம், அவன் இந்நேரத்துக்கு என்ன மறந்துருப்பான், என்ன ஞாபகம் இருக்கிற மாதிரி இருந்தால் என்னை தேடி வந்திருப்பான்ல, யார் கண்டா அவங்க எண்ணத்துல இருந்த அந்த பொண்ணு அவன் கல்யாணம் கூட பண்ணியிருக்கலாம், என்னப்பா மறந்துருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மேயர் அவங்க பையன்கிட்ட கோவத்தை காட்டிட்டு இருப்பாரு. மூஞ்சிலே பேப்பர் விட்டு எறிஞ்சிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஜாப்பனீஸ் ஆளுங்களுக்கு கம்பெனி இங்கே உருவாக்குறதுக்கு சைன் போட்டு கொடுத்துருப்ப. ஆ நீ என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா? லாஸ்ட் நிமிஷம் நீ பண்ண ஃபேக் மெடிசன்னால ஒன்னால் என்னோட ரெப்புடேஷன் தான் பாழாகுது. இப்போ மக்களை ஜாப்பனீஸ் கிட்ட அடிமையாக்கிறதுக்கு பார்க்குறியா? ஒன்று அந்த சீட்டில் உட்கார வச்சது ஏன் தப்பு. மரியாதையாக வெளியில் போய் நான் சொல்கிற வரைக்கும் முட்டி போடணும். நான் சொல்லாமல் உள்ளே வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். அதை கேட்டுட்டு நம்மளோட வெனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொற்ற மழையில் முட்டி போட்டுட்ருப்பாரு. உள்ளே இருக்க பணியாட்கள்லாம் அவர் ரொம்ப சின்ன பையன், அவர் இந்த பனிஷ்மெண்ட்டை தாங்க மாட்டார், உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் கூப்பிட மாட்டார். அந்த இடத்துக்கு ஒரு லேடி வருவா. வேறு யார்? நம்மளோட ஆயோ தான். இவரோட நிலைமையை நினச்சி கண் கலங்கி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஆயோ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டங்குன்னு மயங்கி போத்துன்னு விழுந்துருவாரு. ஆ வென் வென் அதுக்கப்புறம் அவருக்கு முதலுதவி செஞ்சு அவரோட பெட்டில் கடத்தி வச்சுருப்பாங்க. அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது நம்மளோட ஆயோ சாஷ்டாங்கமாக அவர் மேலே விழுந்து கிடப்பா. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆயோன்னு கூப்பிடுவார். நீ எழுந்துட்டியா? உனக்கு ஒன்றும் இல்லை, சரியான ஃபீவரும் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு நம்மளோட வென் அவங்கள கட்டிப்பிடிச்சி, நான் இப்போது உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அவன் தப்பாக நடக்க முயற்சி செய்வான். உடனே இதில் டென்ஷனான ஆயோ பல்லார்னு அவரோட கன்னத்துலேயே விட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னோட சிஸ்டர் மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து உன்னை தம்பியை தான் பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசுவாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கே ஸ்மைலிங்.